வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ கூட உங்களுக்கு அப்போ உடனே கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு எப்பயும் போல் 1.5 இன்ச் எடுத்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கீழே பேக்கோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸு இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கீங்களே, அதில் வச்சு கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டேன். 1 இன்ச்சு டாட்டுக்கு 2 இன்ச்சு நம்ம பிடிச்சி எடுப்போங்க, அதுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே உயரம், கழுத்தோட உயரம் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி கழுத்துக்கு மார்க் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணணும். ப்ளவுஸோட உயரம் வந்து இந்த மாதிரி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க, அங்கே வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை பூரா நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. அது மாதிரி இங்கே கழுத்துக்கும் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 2.25 இருக்குது, 3.25 வச்சு மார்க் பண்ணுறேன். அப்போ மொத்தம் 5.25. அதே 5.25 வந்து நான் கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ கழுத்துக்கு பாக்ஸ் போட்டு கழுத்து வந்து நம்ம ரவுண்ட் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஆம்கோலோடு இறக்க வைக்கணும். இங்கே ஷோல்டரும் கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சுருக்கோம், 5.25 வச்சுருக்கோம் இல்லையா? அதே 5.25 வச்சு நம்ம மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்கு ஒரு பாக்ஸை போட்டுறோம். பாக்ஸ் போட்டுட்டு அதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் ரவுண்ட் வரைகிறதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் வந்து நான் ஆம்கோல் ரவுண்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம அகலம் எடுக்கணும் இல்லையா? செஸ்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? செஸ்டோட அகலம் வந்து இந்த மாதிரி கரெக்டான அளவில் வச்சுமே கரெக்டாக இங்கே வச்சு மார்க் பண்ணி கரெக்டான அளவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேயும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம பார்த்துட்டா 10.5 இன்ச்சு இருக்குது. அதே 10.5 நம்ம மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கிராஸாக வைக்கும்போது 11 இன்ச்சு வரும். இதை இப்படி வச்சு பார்க்கும்போது 10.5 இன்ச்சு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி 10.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து சாதா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி 10.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அது நம்ம லைனிங் ப்ளவுஸ்னால ஒரு 1/4 இன்ச்சு எனக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். 10.25 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து வந்து ஸ்லீவ் ரவுண்ட் பார்க்கணும். ஸ்லீவ் ரவுண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட இந்த ஹூக் பக்கம் இருக்கு இல்லையா, அது பார்த்துக்கலாம். அவங்க எவ்வளோ நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 9.25 இருக்குது. அப்போ 10.25 வச்சு மார்க் பண்ணணும். அப்போ நம்ம வந்து 10.25 வச்சு மார்க் பண்ணணும். நம்ம தையலுக்கு சேர்த்து 1/2 இன்ச்சு லைனிங் ப்ளவுஸ்னால 10.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டு பார்த்துக்கலாம். இந்த ஸ்லீவ் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து நீங்கள் இப்படி வந்து அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி இப்படி வந்து அளந்து பார்க்கும்போது 9 இன்ச்சு வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதே 9 இன்ச்சு நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஸ்லீவ் ரவுண்டுக்கு கரெக்ட் பண்ணிங்கன்னா தச்சு முடிக்கும்போது உங்களுக்கு 9.5 வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு அளந்து பாருங்கள். 8.5 இன்ச்சு இருக்குது. நம்ம தைக்கும்போது இது பண்ணும்போது 9 இன்ச்சு வரும் கரெக்டாக. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அதனால தான் எப்பயுமே அந்த மாதிரி அளவு எடுத்துக்கிறது. இந்த பின்னாடி திருப்பி விட்டுட்டு நம்ம இந்த எட்ஜு வெட்டியிருக்காங்க இல்லையா, தையல் கட்டிங் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இதையும் கரெக்டாக வச்சுட்டு இதையும் கரெக்டாக வச்சா இதாக பார்த்துக்கோங்க. 8.5 இன்ச்சு வருது. 8.5 ஒரு புள்ளி வருது. ஓகேங்களா? நமக்கு 8.5 ஒரு புள்ளி வரணும். அந்த 8.5 ஒரு புள்ளி வருதான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 8.5 இன்ச்சு வருது. அதுக்கப்புறம் நம்ம
லைனிங் ப்ளவுஸ்னால ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் கொடுக்கணும் இல்லையா, அதனால் 8.25 அங்கிட்டு வருது. ஓகேங்களா. இவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த அக்குள் பகுதியெல்லாம் ரொம்ப லூஸ் விழுகுது. அதனால் நம்ம வந்து இந்த அளவு வந்து கையோட அகலம் வந்து இந்த அளவு வைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே 8 அளவே வச்சுக்கலாம். 8 அளவு வச்சு, ஆனால் இந்த 8.25 வந்து 10.25 வந்து நமக்கு சீட் ஆகிற மாதிரி பார்க்கணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றிக்கலாம். 5.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 5.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 10.25 வச்சு மார்க் பண்ணுறேன். அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 10.25 இருக்குது, 1/2 இன்ச்சு சேர்த்து 10.25 வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு மேலே வந்து வைக்கிறேன். வச்சு அதை இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. அவங்க ஸ்லீவில் வந்து அவங்களுக்கு வந்து 8.5 ஒரு புள்ளி இருக்குது, அதே 8.5 ஒரு புள்ளியை வச்சுக்கிடுவோம். ஏன்னா அவங்க அக்குள் பகுதி வந்து ரொம்ப லூஸ் விழுகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அதனால் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதே அளவே நம்ம வச்சுக்கிடுவோம். கரெக்டாக 8.5 இன்ச்சு வருது. நம்ம தச்சு முடிக்கும்போது 9 இன்ச்சு வரும். அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள அளவே நம்ம வச்சுக்கிடுவோம். லைனிங் ப்ளவுஸ்னால கூட எப்பயும் கூட எடுப்பேன். இது வந்து நான் கூட எடுக்கலை. அவங்க அப்படியே அந்த அளவே நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. லூஸ் விழுகுதுன்னு சொன்னதுனால. இப்போ அகலம் மட்டும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஆனால் ஸ்லீவ் ரவுண்டு வந்து குறைச்சிருக்கேன். ஓகேங்களா. இதுதாங்க பேக்கு. இதை நம்ம இன்னி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். ஓகேங்களா. அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ இதை பேக் எடுத்துடலாம். அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸ்லீவ் மடித்து போட்டாச்சு. ரா எட்ஜஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரா எட்ஜஸை. ஓகேங்களா. இது வந்து அன்ஈவனாக இருக்குது. ப்ளவுஸு லைனிங் துணி வந்து அன்ஈவனாக இருக்குது. அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து நான் அடித்து தான் திருப்ப போகிறேன் கையை. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு கீழே மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. அன்ஈவனாக இருக்கிறதா கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்லீவோட உயரம் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அகலம் எவ்வளோ இருக்குது கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட அகலம் கீழே. அடுத்து உயரம் வந்து அப்படியே கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே அப்படியே நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு தையலுக்கு மேலே ஏற்றி ஒரு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இவங்க வந்து இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். 7 இன்ச்சு வருது. 7னா 8 இன்ச்சு வைப்பேன். 8 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு 8.5 இன்ச்சு மேட்ச் ஆகணும். 9 இன்ச்சு வருது. ஓகேங்களா. நான் வந்து குறைச்சிருக்கேன் உங்களுக்கு. அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 8.5 இன்ச்சு இருக்குது. தைச்சதுக்கப்புறம் வந்து 9 இன்ச்சு இருக்குது. இந்த மாதிரி 8.5 இன்ச்சு இருக்குது. தைச்சதுக்கப்புறம் வந்து 9 இன்ச்சு வரும். நான் இவங்களுக்கு வந்து 8.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் இது பண்ணியிருக்கேன். லைனிங் ப்ளவுஸில் வந்து எப்பயும் லைனிங் ப்ளவுஸ்னால கூட்டுவேன். இது 1/2 இன்ச்சு கூட்டிக்கிடுவேன். இது வந்து 1/2 இன்ச்சு கூட்டலாம் அப்படியே வச்சுருக்கேன். 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்க்கும்போது 9 இன்ச்சு வருது நமக்கு. 9 இன்ச்சு வரக்கூடாது இல்லையா. அதனால் எதுக்கு அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்கை வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா.
இந்த மாதிரி இழுத்து பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக தெரியும். எக்ஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கும். இழுக்கும்போது 7.5 இருக்குது. நம்ம அடிங்கை வந்து 7.5 வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், அவங்க அடிங்கை சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னா 7.5 இன்ச்சு தான் வருது. அடிங்கை சுற்றளவு வந்து 7 இன்ச்சு தான் வருது. இந்த எக்ஸ்பெண்ட் ஆகாமல் இந்த இருக்குது பார்த்திங்களா, அங்கே வச்சு நான் மார்க் பார்க்குறேன். அடிங்கை சுற்றளவு 7.5 தான் வருது. 7.5ல் நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த 8.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? அப்போ இது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். எப்பயுமே எல்லாத்துக்கும் 1 இன்ச்சு போட்டுவேன். ஆனால் இவங்களுக்கு வந்து 7.5 தான் வச்சுருக்காங்க அடிங்கை சுற்றளவு. அதனால் நானும் அதை 7.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ராயஜஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டேன். அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸோட உயரம், கையோட உயரம் வந்து பார்க்குறோம். கை அளவு ப்ளவுஸில் வந்து கை எவ்வளோ இருக்கோ அந்த உயரத்தை கரெக்டான அளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஏற்றி நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ அதை அப்படியே இங்கே வந்து இந்த ஸ்லீவ் வந்து அப்படியே கீழே ஆகிட்டு அடிங்கை சுற்றளவுக்கு அப்படியே அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு கரெக்டான அளவில் மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் தையலுக்கு போட்டுட்டோமே அங்கே வந்து கரெக்டாக எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து இவங்க வந்து அடிங்கை கீழே கை சுற்றளவு வந்து 7 இன்ச்சு இருக்குது. அப்போ 8 இன்ச்சு நம்ம 1 இன்ச்சு சேர்த்து கொடுப்போம். ஆனால் இவங்க அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்கை சுற்றளவு வந்து 7.5 இன்ச்சு தான் வருது. இந்த பாருங்கள், அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்கை சுற்றளவு 7.5 தான் வருது. அப்போ நம்மளும் அதே அளவு தான் வைக்கணும். அவங்களுக்கு கம்மியாக இருக்குது, நம்ம 1 இன்ச்சு கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 இன்ச்சு கூட்டோம்னா இங்கே கை வந்து சுருக்காக வந்துடும் அடியில். அதனால் அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். 7.5 வச்சுருக்கேன். 7.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 7.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது 8.75 வருது. நமக்கு 8.75 வரக்கூடாது. அப்போ லைட்டாக கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? லைட்டாக மேலே ஏற்றிக்கலாம். மேலே ஏற்றி ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மேலே ஏற்றி மார்க் போட்டுக்கலாம். கரெக்டாக 7.5 வைக்கிறேன். 7.5 இன்ச்சு வைக்கிறேன். அதில் கரெக்டாக 8.5 வருதான்னு பார்க்குறேன். கரெக்டாக 8.5 வருது. ஓகேங்களா? இப்போ அதை வந்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? அதில் பாதி எவ்வளவு? 8.5ல் பாதி 4.25 வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதை வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. இது ஸ்லீவ் ரவுண்டு அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இதுதான் அவங்களோட ஸ்லீவ் ரவுண்டு. அது போக நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விடுவோமே, அந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டாச்சு. இங்கே கீழேயே 2 இன்ச்சு விட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம குடஞ்சி விட்டு போகிறோம். இந்த மாதிரி வச்சு குடஞ்சி வெட்டுற போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கீழே உள்ள இந்த லைன் கிடையாது, இந்த லைன் வந்து இல்லை நமக்கு. அதுக்கு மேலே ஏற்றி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி உடஞ்சி விட்டுறதுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இங்கே ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். கரெக்டானது. அது மாதிரி இங்கே மேலே ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். இப்போ நம்ம இதை வந்து குடஞ்சி விட்டுக்கலாம். கரெக்டாக எல்லாத்தையும் ஒன்று போல வச்சு விட்டு
அப்படி நம்ம உடஞ்சி வெட்டிடலாம். இந்த மாதிரி உடஞ்சி விட்டியாச்சு. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ஸ்லீவ். அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அவங்க அளவு ப்ளவுஸில் இது வந்து நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துக்கலாம். நேர் கட்டிங்னா நம்மளும் நேர் கட்டிங் போடணும், கிராஸ் கட்டிங்னா நம்மளும் கிராஸ் கட்டிங் போடணும். ஓகேங்களா? அவங்க வந்து நேர் கட்டிங் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளும் நேர் கட்டிங் போட்டுக்கலாம். ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு கரெக்டாக நேரில் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இவங்க வந்து நேர் கட்டிங் போட்டிருக்காங்க, அதனால் நம்மளும் ப்ளவுஸை வந்து நேர் கட்டிங்கில் போட்டிருக்கோம். நேர் கட்டிங் போட்டு ஸ்ட்ரைட்டாக எல்லாம் பேக்கை போட்டு எல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நான் எப்பயும் பட்டிக்கு வந்து இங்கிட்டு சைடில் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவேன் இல்லையா, அந்த 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு அரைக்காத்து போட்ட இடத்துல கரெக்டாக அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸை பேக் தட்டை எடுத்துடலாம். இப்போ இங்கேருந்து 5.25 கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 5.25. இங்கே ஷோல்டர் வந்து 3.25 3.25 இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 3.25 இருக்குது. அதை இப்படியே வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிட்டோம். நம்ம வந்து 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஆம்கோல் ரவுண்ட் வரையிருக்கு. அதே 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை வந்து நம்ம அதே 5.5 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணி அதை நம்ம மார்க் பண்ணி கோடு போட்டாச்சு. இப்போ 1 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணோம். பேக் தட்டில் வந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ரவுண்ட் கொடுத்து ஸ்லீவ் ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குது, கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? கழுத்தோட இறக்கம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து மேலே வந்து 1/2 இன்ச்சு விடலை, 1/2 இன்ச்சு விடாமலே அப்படியே வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கழுத்தோட ரவுண்டு வந்து இந்த மாதிரி நம்ம தையலுக்கு இது வந்து கரெக்டாக வரும். இது தையலுக்கான அளவு. இதை இப்படியே இந்த ரவுண்டை போட்டுடலாம். இவ்வளோதாங்க ஸ்லீவ் கழுத்து வரைகிறது. ஓகேங்களா? இப்போ கழுத்து வரைஞ்சாச்சு. கழுத்து வரைஞ்சிட்டு அப்படியே நம்ம வந்து பேக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இவங்க பட்டி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அளவு கரெக்டாக வச்சு நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை விட அங்கிட்டு கீழே வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது அவங்க இங்கே பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த கழுத்து ரவுண்ட் போட்டுக்கோங்க, அங்கே அப்படியே வச்சு இந்த பட்டி ஜாயின் பண்ணது வரைக்கும் நம்ம வரைஞ்சாச்சு. அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவே எடுத்தாச்சு. அது போக நம்ம 1 இன்ச்சு வந்து கீழே தையல் கொடுவோம் இல்லையா, அந்த இதை மார்க் பண்ணியாச்சு. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? மொத்தம் இப்போ இது 2 சேர்ந்து எவ்வளோ வருது, 5.6 வருது. ஓகேங்களா? அப்போ இதில் 4.6 இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து 4.6 இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக 4.6 இருக்குது, 5.6. ஓகேங்களா? இப்போ கிராஸ் வந்து அவங்களுக்கு எடுக்கணும். நம்ம கிராஸ் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி கீழே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கிராஸ் வந்து எப்பயுமே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னாலும் சரி, எந்த ப்ளவுஸ்னாலும் சரி, இந்த மாதிரி அளவு எடுத்து பாருங்கள். கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கும் அதே அளவே நமக்கு இருக்கும். 9 இன்ச்சு வருது அந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும். அதை அப்படியே அந்த 9 இன்ச்சு அப்படியே திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா 10.25 வருது.
11.75 வருது அவங்க அளவு ப்ளவுஸில். ஓகேங்களா, 11.75 வருது. அப்போ நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 12.75 வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வச்சு 12.75 வச்சு மார்க் பண்ணியாச்சு. அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 12.75 வந்துச்சு. நான் வந்து 1 இன்ச்சு சேர்த்து 11.75 வச்சு மார்க் பண்ணி 12.75 இருந்துச்சு. 1 இன்ச்சு சேர்த்து 11.75 இருந்துச்சு. 12.75 வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு இதை இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுறேன். ஓகேங்களா, ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ வந்து இது இந்த அளவு நம்ம இது பண்ணுறது. அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து அவங்க வந்து நிப்பிள் பாயிண்ட், அவங்களுக்கு நிப்பிள் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா, நிப்பிள் பாயிண்ட் பார்க்கணும் இல்லையா, அதனால இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து 3.75 வருது. அப்போ நம்ம வந்து 4.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அவங்க இப்போ டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். டாட் வந்து 1 இன்ச்சுக்கு தான் பிடிச்சிருக்காங்க. டாட் வந்து ரொம்ப அகலமாகவும் பிடிக்கல, 1 இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு இன்ச்சு கூட இல்லை, 3/4 இன்ச்சு தான் வருது டாட்டு. டாட் வந்து நம்ம 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். டாட் வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இவங்க வந்து இங்கேருந்து பட்டன் பீஸ்லேருந்து இங்கே பட்டி மெயின் டாட் வரைக்கும் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பார்த்தா 2.5 வருது. 2.5ன்னா நான் தையலுக்கு சேர்த்து 3 வச்சு மார்க் பண்ணணும். நிப்பிள் பாயிண்ட் வந்து 3 தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து நிப்பிள் பாயிண்டோட அகலம் வந்து அந்த இது அகலம் வந்து நிப்பிள் அகலம் வந்து 3 தான் இருக்குது. அப்போ 3 தான், 3 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 3 நிப்பிள் பாயிண்ட் வந்து 3 வச்சு இங்கிட்டு 1 இன்ச்சு, டாட்டுக்கு அங்கிட்டு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கிட்டு 1 இன்ச்சு அங்கிட்டு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். இது வந்து 2.5 இருந்துச்சு, இந்த கரெக்டாக 3 இன்ச்சு வச்சு நமக்கு இங்கே இதாகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஜாயின் பண்ணலாம். அதாவது அளவு ப்ளவுஸில் வந்து 11.75 இருந்துச்சு. இப்போ டாட்டோ கப்போட உயரம் 12.75 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 3 அவங்க இங்கேருந்து 3.5 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரைட்டில் வந்து 3.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பட்டி டாட்டோட அகலம் வந்து 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இங்கிட்டு 1 இன்ச்சு இங்கிட்டு 1 இன்ச்சு அவங்க அளவு ப்ளவுஸில் அவ்வளோதான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணுறது. ஓகேவா, இதை இனி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த இதை அளக்காமல் விட்டுட்டோம். பட்டியோட அகலத்துக்கு அந்த இடுப்பு இங்கே பார்ப்போம் இல்லையா, அதை பார்க்காம விட்டாச்சு. 5.75 வருது. இங்கேருந்து 5.75, இதுலேருந்து 5.75, அது 2 இன்ச்சு. அப்புறம் கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி
பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா, இதாவது நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணுறது. நம்ம ஒரு தடவை துணியை இது பண்ணிட்டோம்னா அடுத்து அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக வந்து நம்ம அரைக்காத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம 3, அந்த 3 அப்படியே இங்கே வைக்கிறோம். 11 இன்ச்சு வருது. பட்டியோட அகலம் வந்து 11 இன்ச்சு. ஓகேங்களா, பட்டியோட அகலம் வந்து 11 இன்ச்சு. மடிக்கிட்டு அதுக்கப்புறம் ரா எட்ஜஸ், இந்த ரா எட்ஜ் அப்புறம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து நம்ம பட்டிக்கு நம்ம இது பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா, இல்லைன்னா முன்ன பின்ன வரும். அதுக்கு தான் நம்ம கட் பண்ணுறது. இப்போ இந்த பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் 3 இன்ச்சு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா, 3.5னா 4.5. அதுக்கப்புறம் வந்து இந்த ஊடால எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். 3 இன்ச்சு வச்சுருக்காங்க. 3னா 4 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3னா 4. நமக்கு பட்டியோட அகலம் வந்து 11 இன்ச்சு இருந்துச்சு. ஓகேங்களா, 11னா நம்ம 11.5 வச்சு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழேயும் 11.5 வச்சு மார்க் பண்ணியாச்சு. பின்பட்டி நம்ம 3 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அப்போ 4 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா, அதையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடுப்புல வந்து பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இடுப்புக்கிட்ட வந்து பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 8.5 இன்ச்சு வருது இந்த சைடு. அப்புறம் இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த சைடு வந்து 7.5 வருது. அப்புறம் நம்ம வந்து 7.25 கணக்கு பண்ணிக்குவோம். 7.25, 8.25, 9.25, 10.25. ஓகேங்களா, 10.25 வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதை இப்படியே நம்ம வரைஞ்சிடலாம். அவ்வளோதாங்க அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள பட்டி. இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி கிராஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே முன்னாடி வந்து 1/2 இன்ச்சு வச்சு நம்ம கிராஸ் அடித்து வெட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி 1/2 இன்ச்சு வச்சுக்கிறேன். நான் எப்பயுமே தைக்கும்போது தான் அந்த 1/2 இன்ச்சை வச்சு நான் வெட்டிக்குவேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே சொல்கிறது உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு புரியும், ஒருத்தவங்களுக்கு புரியாது. அதனால் நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். இந்த மாதிரி கிராஸாக 1/2 இன்ச்சு வச்சு கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இவ்வளோதாங்க பட்டி கட் பண்ணுறது. எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்குள்ளே ஒரு அரைக்காத்து போட்டுடணும். இது முன்னாடி பக்கம் வரணுங்கிறக்காண்டி அரைக்காத்து போட்டாச்சு. ஓகேங்களா, இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து நம்ம போட்டு கட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.